ச்சே, எந்த வீட்டு வாசல்ல காலையே வைக்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த வீட்டு வாசல்லே வந்து நிக்க வேண்டியதா போச்சு. எல்லாம் இந்த கேஸ்க்காக தான். நீயா? ஏய், என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்க? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு. அடடே, அண்ணே, வாங்க. ஏன் வெளியே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. இல்லம்மா, நான் ஒண்ணு இங்க சாவகாசமா உட்காந்து பேசிட்டு போக வரல. ஆதியோட ஆக்சிடென்ட் விஷயமா சில என்கொயரி பண்ண வந்திருக்கேன். ஆதி ஆக்சிடென்ட் பண்ணவங்களை பிடிச்சாச்சு. ஆக்சிடென்ட் பண்ணவங்கள பிடிச்சிட்டாங்களா? இப்போ எப்படி அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? அவனுங்க உளராம இருந்தா பரவாயில்ல, என்னத்தையாவது உளறி வச்சுட்டானுங்க, நான் மாட்டிப்பேன். எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சிடணும். என்ன? ரொம்ப நல்ல விஷயம். ஒரு தடவை ஆதி ஸ்டேஷன் வந்துட்டு போகணும். அவனுக்கு அவங்க முகம் ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு தெரியும். அவன் வந்து பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும். அதுக்கு தான் ஆதியை கூப்பிட்டு போக வந்தேன். ஏய் ஆதி, யார் அந்த பொண்ணு? டேய் ஆதி, ஒன்னு போய் இப்படி புலம்ப விட்டுட்டாலே. இங்க இருக்கிறவங்களை கேட்டா தெரியுமா? என்னன்னு சொல்லி கேக்குறது? ஒரு அடையாளம் கூட எனக்கு தெரியல. ஏயா பாட்டி, ஐயா ஆதி, உன் சித்தப்பா வந்திருக்காரியா? யார் பாட்டி? சுந்தர் சித்தப்பாயா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அதான் எது என்கொயரியா உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. என்கொயரியா? நான் எதுக்கு பாட்டி? எதுக்கு தெரியலப்பா, சித்தப்பா தான் கூப்பிட்டாரு. ஆனா ஆக்சிடென்ட் பண்ணணும்ல, பிடிச்சிட்டாங்களாம். அடையாளம் காட்ட கூப்பிடுறாரு. எனக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே பாட்டி. நான் எப்படி அடையாளம் காட்டுவேன்? அதுக்கு இல்லப்பா, நீ போய் பாப்பியா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தான்னு பாக்குறதுக்கு தான் சித்தப்பா கூப்பிட்டு போறாரு. நீ போயா? ஓ சரி பாட்டி. ஆதி, போலாமா? போலாம் சித்தப்பா. எது சித்தப்பாவா? யாரு சித்தப்பா? இந்த ஆளை தலைமுழுகி ஒரு வருஷம் ஆச்சு. இப்ப வந்து என்ன சித்தப்பான்னு உறவு கொண்டாடிட்டு. ஏய், பேசாம போயிடு. சித்தி, உங்களுக்கு வேணா சித்தப்பா உறவு இல்லாம இருக்கலாம். ஆனா எப்பவும் இவரு என் சித்தப்பா தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க வேணான்னு நினைச்சாலும் அவர் என் சித்தப்பான்றத மாத்த முடியாது. எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு? போலாம் வா. ஏய், எதுக்குடி அவர்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்க? 1000 தான் இருந்தாலும் அவன் உன் புருஷன், நம்ம அர்ஜுனோட அப்பா. அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் அது நல்லபடியா நடக்கும். தேவையில்லாம அவன்கிட்ட முரடு பிடிக்காத. நம்ம அர்ஜுன் கல்யாணம் வரைக்குமாவது கம்முன்னு இரு. இல்லாட்டி முன்ன மாதிரி உன்கிட்ட எதுவுமே கலந்து பேசாம அவனுக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவாங்க. உனக்கே தெரியும், அவன் எப்பயுமே அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு. அர்ஜுன் எப்பயும் உனக்காக பேச மாட்டான். அதனால நீ பொறுமையா இரு. என்னமோ போமா. என்ன தியா மாதிரி இருக்கு? அவளேதான். ஆதி, ஒரு நிமிஷம் இரு வரேன். ஏன் சித்தப்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு நிமிஷம் இரு வரேன். தியா, எப்படிமா இருக்க? இவரா?
ஷோ, இப்போ நான் என்ன சொல்றது? இன்னும் என் மேல உங்களுக்கு வருத்தமாமா? என் வேலை அப்படிமா. எனக்கு சொந்தம், எனக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்றதுனால ஒருதலையா பாரபட்சம் பார்த்துலாம் வேலை பார்க்க முடியாதுமா. ஐயோ, இவர் வேற புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரே. நானே கல்யாணம் நின்றுடுச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்போ இவர் எதுக்கு வந்து பேசுறாருன்னு தெரியலையே. இது காலையில பார்த்த பொண்ணு தானே? சித்தப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? ஒன்னும் புரியலையே. பாதிக்கப்பட்ட பையன் வீட்டுல இருந்து உன் அப்பா மேல சந்தேகமா இருக்குன்னு கேஸ் கொடுத்ததுனால தான்மா நான் விசாரிக்க வந்தேன். அது என் கடமை, நான் அதை செஞ்சுதான் ஆகணும். இனி அப்பா ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாமா? ஆக்சிடென்ட் பண்ணவனை கண்டுபிடிச்சாச்சு. அவனை பிடிச்சி 4 தட்டு தட்டினா உண்மை வெளியே வந்துடும். அப்பா இன்னும் கோமா தான் இருக்காரோ? நானும் அர்ஜுனும் வீட்டுக்கு வந்து பேசட்டுமாமா? அது அது வந்து சரிம்மா, ஒன்றும் வருத்தப்படாத. ஒரு நாள் நானும் அர்ஜுனும் வீட்டுக்கு வந்து உன் அப்பா கிட்ட பேசுகிறோம். நின்ன கல்யாணத்தை நடத்திடலாம். நீ வருத்தப்படாம இருமா, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் வேலை இருக்கு, வரமா? போலாமாப்பா? போலாம் சித்தப்பா. சித்தப்பா. சொல்லாதி. இப்போ நீங்க பேசிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணு யாரு? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான்ப்பா. ஓ சரி சித்தப்பா. என்ன சித்தப்பா கிட்ட கேட்டா வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றாங்க? அந்த பொண்ணு யாரு, பேர் என்னன்னு கேட்கலாமா? இவர் ஏதாவது தப்பா எடுத்துக்குவாரோ? எதுவும் கேட்க வேணாம், நம்மளே கண்டுபிடிப்போம். என்ன மேடம், போன வேகத்திலே திரும்பி வந்துட்டீங்க? நோட்ஸ் எடுத்துட்டியா? இல்ல. அப்புறம் எதையாச்சும் மறந்து வச்சுட்டியா? இல்ல. சொல்லுடி, எதுக்குடி சீக்கிரமா வந்த? நான் கிளாஸ்ல செமினார் எடுக்க போறது இல்ல, அதான் வந்துட்டேன். ஏன்? லைப்ரரியில உன் அண்ணனை பார்த்தேன். ஆமா, அவன் அங்கதான் இருக்கேன்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கு என்ன? அவர் தாண்டி காலேஜ் படிக்கிற வயசுல என்ஜாய் பண்ணாம என்னமா பண்றேன்னு கேட்டாரு. நான் செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்தேன் சார்னு சொன்னேன். அவரு போய் என்ஜாய் பண்ணுமா, யாராவது இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. அவனை நம்பாதடி, அவன் அப்படிதான் பேசுவான். ஆனா கிளாஸ்னு வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான். ஏய் பொடி, அவர் ரொம்ப நல்லவர். யாரு? அர்ஜுன். ஏய் சத்யா, நான் துணியெல்லாம் துவைச்சிட்டேன், வேணா வா லைப்ரரி போலாம். அனுபவத்தில் சொல்கிறேன், அவனை நம்பாத. டேய் போடி. என்னமோ போ. ஏய் ஒரு நிமிஷம் இல்ல. சார். என்ன சாரை பார்த்தா விஷ் பண்ண தெரியாதா? குட் மார்னிங் சார். விஷ கூட கேட்டு தான் வாங்க வேண்டியதா இருக்கு. சார் அது வந்து ஒன்றும் இல்லை சார். இப்போ எதுக்கு நீ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? உன்னை பார்த்தா பேய் அரைஞ்ச மாதிரி தான் நிற்க முடியும். நல்ல நெட்டையா வளர்ந்துருக்காரே தவிர அறிவு இல்லை சார். எதுக்கு சார் என்ன கூப்பிட்டீங்க? நீ என்ன வாக்கிங் ஸ்பேஸ்ல நடக்காம அந்த செடி மேல நின்னுட்டு இருக்க? சாரி சார். சாரி சார். அப்புறம் மார்னிங் என்ன சாப்பிட்ட? நான் என்ன சாப்பிட்டேன், இந்த ஆளுக்கு என்ன வந்துச்சு? உன்கிட்ட தான் கேக்குறேன். அது இட்லி சாப்பிட்டேன் சார். எத்தனை இட்லி?
ஒரு 5 சாப்பிட்ருப்பியா? இதெல்லாம் எதுக்கு இந்த ஆளு கேக்குறாரு? நான் எத்தனை இட்லி சாப்பிட்டா இவருக்கு என்ன வந்துச்சு? சொல்லு. 3 இட்லி சாப்பிட்டேன் சார். 3 இட்லி சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுறது? நாளைக்கு வரும்போது 5 இட்லி சாப்பிட்டு வர. நான் ஹாஸ்டல் வார்டன்கிட்ட பேசுறேன். நான் அவ்வளோதான் சார் சாப்பிடுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு வரும்போது நான் கேட்பேன், 5 இட்லி சாப்பிட்ருக்கணும். சாப்பாடுல நல்லா சாப்பிட்டாதான் அல்சர் வராமல் இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், நல்லா ஃபிட்டாக இருக்கலாம். அப்போதான் நமக்கு பிறக்க போகிற குழந்தையும் ஹெல்த்தியாக இருக்கும். என்ன புரிஞ்சுதா? கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன் சார். ஏய் வாலு, என்ன பயமுறுத்துறியா? ஏன் உனக்கு பயமா இல்லையா? பயந்துட்டம்மா, ரொம்ப பயமா இருந்தது. சரி, ஸ்நாக்ஸ்லாம் எங்க? எதை மறந்தாலும் சாப்பாடு மட்டும் மறந்துடாத. கார்ல தான் இருக்கு, போகும்போது எடுத்து தரேன். நீ கிளாஸ்க்கு போ. சரி. ஏய் சத்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? நம்ம பக்கத்து கிளாஸ் மதுமிதா இருக்கால, அத ராஜுவை லவ் பண்றாளாண்டி. ஏய், எவ்வளோ சீரியஸான விஷயம் சொல்ற. நீ என்னடானா அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிட்ட. வேற என்னடி சொல்றது? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. டே அஜய், நிலா ஏன் இவ்வளோ வெள்ளையா இருக்கு சொல்லு? உன் கேட்டதாண்டா கேக்குறேன். தெரியலடா. ஏன்னா அது வெறும் பன்னும் பட்டருமா சாப்பிட்றதுனால தாண்டா இவ்வளோ வெள்ளையா இருக்கு. டேய், நிலா ஒன்னதாண்டா பாக்குறா. ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹாய் நிலா. ஏண்டி நிலா, அவன் பாவண்டி. யாரு அவனா? ஆளையும் தலையும் பாரு. லூசு. அவ ஒன்னதாண்டா திட்டிட்டு இருக்கா. விடு விடு, லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன? ஒன்றும் இல்லை. ஏய் சத்யா, என்னடி இன்னைக்கு ஏதோ பிரச்சனையில மாட்டி விட்டுறாத. வாங்கி மூடிட்டு இரு. இவர் வெளியே போற வரைக்கும் நீ என்கிட்ட பேசவே கூடாது. அது இல்லடி, செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். சார், எஸ் பவித்ரன், டெல் மீ, இன்னைக்கு செமினார் இருக்கா சார்? ஐயோ, இந்த பவித்ரன் லூசா இருப்பானா? எதுக்கு இப்ப தேவையில்லாம அவருக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துறான்? ஷோ. இருக்கு. சத்யா ரெடியா? சார், அது அது வந்து சார். என்னம்மா, ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா இல்லையா? காலையிலே இவளை போட்டு வறுத்து எடுக்கிறானே சார். சே எஸ் ஆர் நோ. நோ சார். ஒய்? நேத்து லீவ் தானே, என்ன பண்ணீங்க? அது அது வந்து சார், நான் ப்ரிப்பேர் பண்ண லைப்ரரிக்கு போனேன். Then what happened? எழுந்து வந்து செமினார் எடுங்க. கிளாஸ் முடிச்சு போகும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ தான் செமினார் இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? தென் ப்ரிப்பேர் பண்ணாம இங்க வந்து எதுக்கு உட்காந்துருக்கீங்க கிளாஸ்ல? கெட் அவுட். சார், சாரி சார். டி பவி, சும்மா இருக்க மாட்டியாடா? டேய், அவர் கிளாஸ் எடுத்தா கொஷின் கேட்பாருடா. அதுக்கு தான் செமினார் எடுத்தா தப்பிச்சிடலான்னு நினைச்சு கேட்டேன். கடைசியில இவ ப்ரிப்பேர் பண்ணாம வந்திருப்பான்னு நான் நினைக்கலடா.
சத்யா நல்லா படிக்கிற பொண்ணு தானே, அவ ஏன்டா ப்ரிப்பேர் பண்ணாம வந்தா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. கிளாஸ் ஒழுங்கா கவனிங்க. பக்கத்துல பேசுறத பார்த்தேன்னா 2 பேரையும் வெளியே அனுப்பிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தியா 50வது எபிசோட் அன்னைக்கு இது வரைக்கும் 50 எபிசோடில் நடந்த சின்ன சின்ன நல்ல நல்ல கிளிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ரமோஷன் வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட சேர்த்து நம்ம 50th எபிசோடை நல்லா லென்த்தாக போடலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். பாய். மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.